முன்னாடி இருக்க பசங்களா ஜோரா ஒரு வாட்டி கை தட்டுங்க. குல்மால் 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 தைலம். இந்த தைலம் என்னுடைய குருஜி குல்மால் அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த ஔஷதம். அவர்கிட்ட எத்தனையோ சீசர்கள் வேலை செஞ்சும் அவங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்காம இந்த கலவை எனக்கு மட்டும் சொல்லிக் கொடுத்தார். ஏன் தெரியுமா? அவர் விட்டு போன பணியை நான் தொடர்ந்து செய்வேங்கிற நம்பிக்கை. இந்த தைலத்தோட மையமை காட்டு தீ போல பரவிட்டு இருக்குது. போற போக்க பார்த்தா சரக்கே சப்ளை பண்ண முடியாது போல இருக்குது. இத பாருங்க, இத பாருங்க. இந்த தைலம் என்னப்பா செய்யும்? பாட்டில ஊத்தி வச்சா அப்படியே இருக்கும், கீழே ஊத்தினா கொட்டி போயிடும். அட இதோட மகிமை என்னப்பா? மகிமையா? இத தலையில தேய்ச்சீங்கன்னா கழுத்து கீழே காணாம போயிடும். இல்ல கழுத்தா என்னப்பா? இல்லங்க தலைங்க. வெள்ளை மயிரெல்லாம் கருப்ப மயிராகும். கண்ணு குளிர்ச்சி. ஒரு பாட்டில் 1 ரூபாய். அப்படியா? அப்படியா? எனக்கு ஒண்ணு கொடு. எனக்கு 2 பாட்டில் கொடுப்பா. சரக்கு கம்மியா இருக்கு, ஒரு ஆளுக்கு 1 பாட்டில் தான். இல்லங்க எனக்கு ஒண்ணே முட்டாட்டி ஒண்ணு. அப்ப கூட வச்சு தேய். இந்த தைலத்தை தேய்ச்சி 1 மணி நேரம் ஊற வச்சா உடனே ஜன்னி வரும். ஜன்னி வரும்னு பயப்படாதீங்க. உடனே வெந்நீல குளிச்சிருங்க, சரியா போயிடும். மறுநாள் காலையில கருகருன்னு முடி வளரும். ஒரு பாட்டில் கொடுப்பா. தரேன் தரேன் தரேன். வர்றேங்க. அடிச்சாருங்க. 4 பேர் தானே இருக்கிறீங்க, ஏன் அடிச்சுக்கிறீங்க? இந்த தைலத்தை வாங்குறது பெருசு இல்ல. குச்சியில வச்சு நல்லா அரைக்கி தேய்ங்க. மூளை வளர்ச்சி இல்லைன்னா காதோரம் தேய்ங்க. அடிச்சுக்காதீங்க. இந்தாங்க வரேங்க. கொண்டு கொடுப்பா. பாருங்க, இந்த தைலத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தெரியணும்னா நீங்க ஒண்ணும் சிரமப்பட வேண்டாம். இந்த விலாசத்துக்கு வந்து நேரடியா தெரிஞ்சுங்க. என்கிட்ட இன்பலேயம் துன்பலேயம் ஆண்மையிலேயும் பெண்மையிலேயும் எல்லாம் கைவசத்துல இருக்குது. அங்க வந்து காதோரத்துல சொன்னீங்கன்னா நான் ரகசியமா தருவேன். கம்ப்ளீட்டா என் கைவசத்துல இருக்குது. அவ்வளவுதான். இது யாருக்காவது வேணுமா? வெளியே வரையால கடை உடைச்சிட்டு உள்ள வரவா? நிஷ்டையில என்ன குருநாதர்கிட்ட பேசிக்கிட்டு இன்னும் என்னென்ன கலக்கலாம்னு பரியா முடியலாம் கொட்டி போச்சு. ஏன் தலை பரியா எல்லாமே கொட்டி போச்சு. என்னங்க தீவு தீவாயிருச்சு? ஏதாவது தீவு வேணும்னு போராட்டம் பண்ணீங்களா? என்னடா செய்யறத செஞ்சுட்டு கிண்டல் பண்றியா? கிண்டல் பண்ணலைங்க. அருமம் பிடிச்ச பையன் கண்ணுக்கு குளிச்சுன்னு சொன்னான். நாளாக கண்ணு இருட்டுக்கிட்டே வருது. இன்னும் என்னென்ன ஆகுமோ? ஏண்டா அந்த மருந்துல என்னடா கலந்த சொல்லி தொலைடா. நாங்க மாட்டு மருந்துக்கு ஆஸ்பத்திரினாலும் போய் தொலைறோம். இவனை பிடிச்சி போலீஸ்ல படிக்கணும். இந்தாங்க, போலீஸ்ல அதுக்கு மாத்து மருந்து தர மாட்டாங்க. எனக்கு சில விவரங்கள் தேவை. இந்த தைலத்தை தேய்ச்ச உடனே இப்படி ஆச்சா, இல்ல வழியும் போது இப்படி ஆச்சா, இல்ல 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு இப்படி வந்ததா, இல்ல தூங்கி முழிச்ச உடனே இப்படி ஆச்சா சொன்னீங்கன்னா நான் கலவையை மாத்துவேன். என் தலைக்கு என்னையா பதில் சொல்ற? உன் தலைக்கு பதிலா என் தலையா தர முடியும்? பாரியா எடுக்க வந்துகிட்டே இருக்கு. நாளைக்கு நான் பொண்ணு பார்க்க போகணும். தலையோட எப்பறம் போவேன். ஏய், அவன் வீட்டுல ஒரு துண்டு இல்லையா? இருந்தா சுத்திட்டு போய. அதாவது பச்சை கற்பூரமும் அலுமினியா சல்பேட்டும் அதிகமா கலந்துட்டேன்னு நினைக்கிறேன். இனிமே அதை குறைச்சுக்கிறேன். அப்பதான் மத்தவங்களுக்கு நல்லது. நல்லது நான் தேய்ச்சிக்கல. நீ தேய்க்கல. யாரும் கிட்ட வராதீங்க. கிட்ட வந்தா கீறிடுவேன். இங்க கேட்ட பார்க்கலாம். நீதான கீருன்னு சொன்னேன். அப்புறம் என்ன ஆண்ட? யாரும் பின்னாடி வராதீங்க. டேய், யாரும் பின்னாடி வராதீங்க. டேய், படுங்கடா படுங்கடா படுங்கடா. கோலி ஆடிடுவேன். ஆமா அல்றா அல்றா கம்ப்ளீட்டா அல்றா. பின்னாடி யாரும் வராதீங்கடா. டேய் வர்றாங்க வர்றாங்க வர்றாங்க. யார் நீ? ஏய் கத்தால படு. இதால நான் ஒருத்தனை வகிந்துட்டேன். வகிந்துட்டியா? என்ன இந்த என்ன 4 பேர் துரத்திட்டு வராங்க. அவங்க வரும்போது நான் உன்னோட புருஷன் சொல்லி என்னை காப்பாத்தணும். நான் ஏன் உன்னை புருஷன் சொல்லணும்? எனக்கு என்ன தலையெடுத்து? எனக்கு 3 நிமிஷம் போதும். அது வரைக்கும் நீ எனக்கு புருஷன நடி. நான் நடிக்கிறேன். நீ எனக்கு பொண்டாட்டியா நடி. தள்ளிப்படி சொல்லிடுவேன். தள்ளு. கிட்ட நெருங்கு. யாரையா நீங்க? கோச்சிக்காதீங்கம்மா. உடஞ்ச பாட்டிலோட இங்க ஒரு ஆள் ஓடியா? அறிவு இருக்கா அவனுக்கு? புருஷன் மண்டாட்டி படுத்துட்டு இருக்கோம். அவருக்கு உடம்பு சரியில்லை. டாக்டருக்கு போன் பண்ணிருக்கேன். இப்ப உடஞ்ச பாட்டிலோட வந்தானான்னு கேட்கிறேன். அது இல்லம்மா, ஒரு ஆளை கீழே விட்டான். இப்ப எப்படி இருக்கு? ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க. நிலைமை கவலைக்கிடும். போங்கயா வெளியே. உங்களை எல்லாம் யார் உள்ள விட்டது? மேனேஜர் கோச்சிக்காதீங்கம்மா. போயிடுறேன் வாங்க. நல்ல சமயத்துல நீ காப்பாத்தன. இல்ல வகிந்திருப்பேன். உனக்கு ஏதாவது ஆபத்துனா சொல்லி அனுப்பு. என் பேர் மாறி. இருக்கிற இடம் கொண்டி தோப்புல.
யோ இங்க வாயா. என்ன சொன்னேன்? பகுந்துருவியா? இந்தாமா இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதாமா. இப்போ நீ எனக்கு 3 மாசம் புருஷனா நடிக்கணும். நான் உன்னை வச்சு பல காரியங்கள் சாதிக்கணும். இல்ல நான் உன்னை பகுந்துருவேன். இந்த உடஞ்ச பாட்டை எங்க வச்சேன்னு தெரியலையே. அது இருக்கட்டும். ஏமா உன்னை நான் 3 நிமிஷத்துக்கு தானே நடிக்க சொன்னேன். 3 மாசம் எனக்கு புருஷனா நடிமேன். ஐயோ அவனுகிட்ட மாட்டிருந்தா 2 தட்டு தட்டி விட்டுருப்பானுங்க. இங்க கரப்பாம்பூச்சிய பள்ளி முழுங்கின கதையா போச்சு. ஏமா நான் என்ன செய்யணும்? குடிமேன். அம்மா முதுகுல குத்திராத. அடியில ஒரு பை இருக்கேடு. அடியில பையா? இத பெரிய பையன். குயிக். ஏமா இதுல என்னம்மா இருக்கு? 10 பாம்பு இருக்கு. ஐயோ என்னையா திறக்கிறதுக்கு பயப்படுற? அம்மா இது உங்க பைய உள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். நீங்களே திறங்களேன். பைய மேல எடுத்து வச்சு ஜிப்ப தர. பயப்படாம தரமே. அம்மா தலை தெரியுது. எடு. இதெல்லாம் எதுக்குமா? இதெல்லாம் நம்ம தொழிலுக்கு. கூட்ட உடைக்க, கம்பிய அறுக்க, நம்ம தோஸ்துங்க யாராவது குறுக்க வந்தா சைக்கிள் செயின்ல ஃபைன் ஃபைன் அடிக்க. ஏமா ஹோட்டல்ல பழனி சித்த வைத்தியர், அருள்வாக்கு அருணாதேவி இப்படித்தான் தங்குவாங்க. இப்ப நீங்க எல்லாம் தங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்பெல்லாம் நாங்க தான் தங்குறோம். இத கவனி. என்ன விட்டு தப்பிக்க நினைச்ச இதே மாதிரி கத்தி உன் முதுகுல பாய். நீங்க செய்யற தொழிலுக்கு ஷூ வேற. ஆட்டுங்க ஆட்டுங்க. உன்னால நான் மாட்டிக்கிறது. போலீஸ் ஸ்டேஷன்ல நான் ஜாமீன் கொடுத்து கூட்டிட்டு வர அளவுக்கு அங்க நீ என்ன பண்ண? அம்மா இந்த வீரண்ணா தெருவுல போய் வீடுகள் எல்லாம் போய் விசாரிச்சு வர சொன்னீங்களா? ஆமா. முதல் வீட்டுல போய் கேட்டேன். அவனுக்கு ஊரெல்லாம் கடனா, மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டானா. அதனால அவன் வீட்டுல ஒண்ணு இருக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. சரிதானுமா? அடுத்த வீட்டுக்கு போனேன். 40 வயசு அம்மா இருந்தாங்க. அவங்க கிட்ட உங்க வீட்டுல எத்தனை பெரியவங்க, எத்தனை குழந்தைங்க, எத்தனை கதவு, எத்தனை தாப்பா, ராத்திரி நேரத்துல வந்து வெளியே இருந்தாப்புல உள் தாப்பால திறக்கிறதுக்கு ஏதாவது வசதி இருக்கா? இல்லாட்டி வசதி பண்ணி தர முடியுமா? புகை கூண்டு என்ன சைஸ்? ஒரு ஆள் போக முடியுமா? தலைகீழா இறங்க முடியுமா? அப்படி வந்தா என்ன சட்டிக்கிட்டு வச்சிடாதீங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்தாலும் வருவோம்னு சொன்னேன். என்ன தப்பு? இந்த விவரம் எல்லாம் தெரிஞ்சு போலீஸ் உன்ன பிடிச்சிருச்சு. இப்படி அப்ப கேட்பாங்க. இப்படி எல்லாம் கேட்க கூடாது. நீ சொன்னியம்மா நான் தொழிலுக்கு புதுசு. நான் ஏதோ தைல ஞாத்தி வித்துக்கிட்டு இருந்தேன். அதுல தகராறாகி சில பையத்தால திட்டு ஆகி போச்சு. நான் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். சரி சரி, அந்த மூலையில பாதி மசால் தோசை வச்சிருக்கேன், போய் துண்ணும். பாதி தோசை? ஐயோ சிலுக்கு கடையில பெருசு பெருசா திம்பேனே தோசை. அங்க 2 மொட்டை பசங்க எள்ளூருண்டா கமர் கட்டுன்னு என்ன தேடிக்கிட்டா அலைவானுங்க. இந்த பக்கமா வரமாட்டேங்கிறானுங்களே. அந்த கதையெல்லாம் என்கிட்ட பேசாத. இனிமே என்ன கேட்காம எங்கேயும் வெளியே போக கூடாது. நான் சொல்றதான் செய்யணும். இல்ல உன்ன நீ இதை திறந்துருவிய. நல்ல ஆளு வந்து மாட்டோம். அப்பா அம்மா என்னது? லலிதம்மா விஷயத்த சொல்லு. அம்மா நீங்க சொன்ன மாதிரி இந்த ஊர்ல தெரு தெருவா அலைஞ்சிட்டேன். பிச்சைக்காரனை விட கேவலமா. குண்டுராவ் தெருவுல 8ஆம் நம்பர் வீடு. வீடு பூட்டியே இருக்குது. பின்பக்கத்துல எதுவுமே இல்ல. ஒரு சின்ன கதவு தான் இருக்குது. வலது கையை வச்சா தன்னால விழுந்துரும். அந்த குடும்பமே கொடைக்கானல் போயிருக்கான். அப்படியா? பச்சவப்பா தெருவுல 14ஆம் நம்பர் வீடு. பெரிய பணக்காரமா. எல்லாரும் திருப்பதி கல்யாணத்துக்காக போயிருக்காங்களா. வர்றதுக்கு 3 நாள் ஆகுமா. அவன் ஏசி வச்சிருப்பான் போல இருக்குது. அது ரிப்பேர் ஆகி கழட்டிட்டான் போல இருக்குது. அந்த பக்கமா நம்ம பாஞ்சிடலாம். அம்மா என்னம்மா ஆகும்னா ரிவால்வர் எடுத்துற. அப்படி உட்கார். தைலம் காய்ச்சனதுக்கு இந்த பாடா? அம்மா நான் உங்க பக்கத்துல உட்கார்ந்து சொல்ல வந்த விஷயம் இருக்குது. அது ரொம்ப பெரிஸ். பரவாயில்ல சொல்லு. சந்தனத்தேவன் ஒருத்தர் இருந்தான். பெரிய கொள்ளைக்காரன். அவன் உடும்ப வச்சிருந்தான். நீங்க என்ன வச்சிருக்கீங்க? என்னம்மா ஆகும்னா துப்பாக்கி எடுத்து உள்ள வைங்கம்மா. கொள்ளையடிக்கிறது தான் உடும்ப வச்சிருந்தான். 60 அடி சிவரா இருந்தாலும் சரி உடும்பு இடுப்புல கயிறை கட்டி அள்ளி எறிவான். அது போய் சப்புன்னு பிடிச்சுக்கும். இவன் பின்னாடியே கயிறை பிடிச்சு ஏறிடுவான். அவன் உடும்ப அனுப்பிச்சிட்டு பின்னாடி ஏறுவான். நீங்க உடும்ப அனுப்பிச்சிட்டு இங்கே இருக்கிறீங்க. இந்த மானம் கெட்ட உடும்பும் போய் வருது. ஏன் அப்படி
அப்படியே தப்பிச்சுட்டு ஓடுறதானே? ஓடிடுவேன், கத்திக்கு பயந்துதான். ஏமா உங்களுக்கு மூக்கு இருக்குது, முடி இருக்குது, காது இருக்குது, பாக்குறதுக்கு லட்சணமா இருக்குது. யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு போயிட வேண்டியதானே? கட்டிக்கிறியா? உங்களை கட்டிட்டாலும் தாலி கட்டி முடிச்ச உடனே இன்ஸ்பெக்டர் வந்து நிப்பாரு. அப்புறம் ஏன் ஐடியா கொடுக்குறேன்? அம்மா இந்த உடம்பை எப்பமா அவுத்து விடுவீங்க? உன்னை வச்சு ஒரு பெரிய கொள்ளையா அடிச்சுட்டு விட்டுறேன். அடிக்கிறது அடிச்சிட்டு சீக்கிரமா அவுத்து விடு. மிஸ்டர், மொத்தம் எவ்வளவு ஆச்சு? எத்தனை ஐட்டம் வாங்கிருக்கேன்? பட்டு புடவை 1, பாலிஸ்டர் புடவை 6, டெலிகாட்டன் பேண்ட் கிளாத் 20 மீட்டர், பாலிஸ்டர் பேண்ட் கிளாத் 30 மீட்டர், மொத்தம் 2050 ரூபாய் ஆச்சு. இல்லங்க மிஸ்டர், இந்த பேக்கிங் இங்கேயே இருக்கட்டும். நான் இன்னும் கூட கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணணும். வரும்போது எடுத்துக்கிறேன். அதுக்கு என்னமா, உங்க பொருள் பணம் கொடுத்து வாங்கிருக்கீங்க, நீங்க எப்ப வேணா வந்து எடுத்துக்கிட்டு போங்க. சரி. சார், A1 பார்ட்டி சார். வாங்கம்மா, உங்க ஐட்டம் எல்லாம் பேக் பண்ணி ரெடியா இருக்குது, எடுத்துட்டு போறீங்களா? 1 மினிட். நான் நிறைய திங்ஸ் வாங்கிட்டேன், அதெல்லாம் கூட இங்கேயே இருக்கட்டுமே. நாளைக்கு காலையில் நான் ஊருக்கு போறேன். ஆமா, உங்க கடை எத்தனை மணிக்கு திறக்கிறீங்க? 9 மணிக்கு. 9 மணிக்கா? ஒண்ணு செய்யுங்களேன், ஊருக்கு போகும்போது இதை வந்து எடுத்துக்கிறேன். ஏன் சார்? அப்ப கூட வந்து உள்ள வைங்கம்மா. உள்ள கொண்டு வாப்பா. ஜாக்கிரதை, பார்த்து. என்னமா பெட்டி உள்ள என்ன இருக்கு? அவ்வளவும் கண்ணாடி சாமான். ஓஹோ, கண்ணாடி சாமா பார்த்து இருக்கீங்கப்பா. அப்ப நான் வரட்டுங்களா? உங்க கடை போன் நம்பர். கடை அடைக்கும் போது ஏசியை போட்டு போயிடக்கூடாது. புரியாத பசங்க. தெரியாத தொழில நாம காலை வச்சுட்டோம், என்னாக போறோமோ? ஹலோ, கெட் மீ 447704. பெல் அடிக்குது. ஹலோ, ஆஸ்பத்திரி. கண்ணுக்குட்டிக்கு ஏதாவது இன்ஜெக்ஷன் பண்ணணுமா? யோ, நான் தான் பேசுறேன். இல்லம்மா, வேற யாராவது போன் பண்ண நான் மாட்டிக்கிறேன்ல, அதான் பார்த்தேன். பெட்டி விட்டு வெளியே வந்துட்டியா? இப்ப வெளியேதான் இருக்கேன். நாளைக்கு எப்படியோ. என்னமா செய்யணும்? முதல்ல காஸ்ட்லி துணி எல்லாம் எடுத்துவேன், அப்புறம் மறுபடியும் போன் பண்ணுவேன். கேர்ஃபுல். சரிங்கம்மா. ஹலோ, துணியெல்லாம் எடுத்து வச்சாச்சுமா? நல்ல கலரா எடுத்து வச்சிருக்கியா? ஏமா, நம்ம என்ன காசு கொடுத்தா வாங்குறேன் கலரை பாக்குறதுக்கு? கைக்கு வந்ததை அள்ளி வச்சிருக்கிறேன். அடுத்து என்ன செய்யணும்? அந்த கண்ணாடி எல்லாம் எடுத்துவேன். அம்மா, கண்ணாடி செவுத்துல பயிற்சி வச்சிருக்காங்கம்மா. மேலும் நம்ம குட்டிக்குள்ள கண்ணாடி போகாத. அது இல்ல மேன், கூலிங் கிளாஸ் எல்லாம் அள்ளி போடு. அப்புறம் வாட்சிட்டேன். உனக்கு ஏதாவது தேவைன்னா 1-2 எடுத்துக்கோ. அடாடா, ரொம்ப தாராள குணமா உங்களுக்கு. சொன்னதை எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சுக்கோ, மறுபடியும் போன் பண்றேன். டயர்டா இருந்தா ஃப்ரிட்ஜ்ல கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கு, எடுத்து சாப்பிடு. அடாடாடா, ஏமா இந்த கடையில எந்தெந்த இடத்துல என்னென்ன சாமான் இருக்குன்னு எப்படிமா உங்களுக்கு தெரியுது? இந்த மைசூர்ல எந்தெந்த கடையில என்னென்ன திங்ஸ் இருக்குன்னு ஒரு லிஸ்டே கொடுப்பேன் மேன். ஐயோ, பயங்கர பொம்பளமா நீங்க. உங்க அப்பா கடை இருந்தா கொடுக்க. ஏன் மேன்? கற்பூரம் ஏத்தணும், ஏன்னா அவருக்கு திருஷ்டி பற்றும். சொல்றத கவனமா கேள். நாளைக்கு காலையில 9 மணிக்கு கடையை திறப்பாங்க. நீ 8:45 பெட்டிக்குள்ள போயிடணும். நான் கரெக்டா 9 மணிக்கெல்லாம் அங்க வந்துருவேன். ஓகே? சரிங்கம்மா. லாட்ஜில குளிக்க தண்ணி வரலன்னு லேட் பண்ணிடாதீங்க. நீங்க குளிக்காட்டியும் பரவாயில்ல, வந்துருங்க. இல்லன்னா இங்க ஏழாக்கூடமா ஏதாவது நடத்துற போகுது. பயப்படாத மேன், நான் கரெக்டா 9 மணிக்கெல்லாம் அங்க வந்துருவேன். நீ ஜாக்கிரதை. ஓகே? நேரம் வந்துருச்சு. கஷ்டம் வச்சுக்கோங்க. ரசிக்கலாம் துணியெல்லாம் இருக்கு. இந்த கடையை திறக்காதே. எது திறக்காதேயா? எப்ப என்ன ஆச்சு? அப்ப இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வரை கடை திறக்க அனுமதிக்க
அனுமதிக்க மாட்டோம். ஆமா, அனுமதிக்க மாட்டீங்களா? ஆமி பசங்களா, யாரப்பா நீங்க? என்னங்கப்பா என்னப்பா? ஐயோ, ஆமா, ஏன் கடையை திறக்காம இருக்கீங்க? சம்பள தகராறுமா? ஓ, எப்ப இந்த முடிவுக்கு வந்தீங்க? நேத்து ராத்திரி தான். நேத்து ராத்திரியா? நேற்று சாயந்தரம் ஒரு சிக்னல் கொடுத்துட கூடாதா? மாட்டினது நான் தானா? ஐயோ, என் பேக்கிங் எல்லாம் உள்ள இருக்கேன். அதெல்லாம் நல்லா பேக் பண்ணிருக்குமா, கவலைப்படாதீங்கம்மா. கண்ணாடி சாமான் தானே அந்த பெரிய பெட்டி, அது ஒண்ணும் அழுகாதுமா. இந்த கண்ணாடி அழுகுங்க. ரொம்ப நாள் மூடி வச்சிருந்தா மெல்ட் ஆயிடும். கண்ணாடி அழுகுமா? அடே, அழுகுன்னா இந்த அழுகை இல்லடா, அழுகி நாறுகிறா. சரி, எப்ப திறப்பாங்க? எங்க தலைவர் மந்திரியை பார்க்க டெல்லிக்கு போயிருக்கிறார். மந்திரி திடீர்னு புறப்பட்டு அமெரிக்கா போயிட்டாரு. ரொம்ப பக்கம்தான். அமெரிக்காவில இருந்து மந்திரி புறப்பட்டு டெல்லி வரணும். டெல்லி வந்த உடனே எங்க தலைவர் வர பேட்டி காண்றதுக்கு 2 நாள் ஆகும். பேட்டி கண்டு பேசி முடிச்சு டெல்லியில இருந்து எங்க தலைவர் புறப்பட்டு இங்க வந்து சேரணும். எப்படியும் 10 நாள் ஆகும். 10 நாளா? 10 நாளா? அடே, கூட ஒரு 5 நாளை சேர்த்தீங்கடா. 15ஆம் நாள் தாண்டா காரியம். ஐயோ, மாறி நீ மாறி மாறி வாங்க போற. என்ன 10 நாள் 20 நாள்? டெல்லி அமெரிக்கா, இங்க இருக்கிற நிலைமைய புரிஞ்சுக்காம. சார், கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணுங்க. கடையை திறந்தீங்கன்னா என்னுடைய திங்ஸ் மட்டும் எடுத்துட்டு போயிடுறேன். அம்மா, இப்ப நீங்க திறக்க சொல்றீங்க, திறந்து கொடுக்குறோம். பிற்பாடு இன்னொருத்தர் வந்து திறங்கன்றாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கா நாங்க திறந்துகிட்டே இருந்தா எங்க நிலைமை என்ன ஆகுதுன்னு. மாட்டோம் மாட்டோம். என்னடா உங்க பிரச்சனை? நான் மாட்டிக்கிட்டேன். அவனுக்கு வெளியில உண்ணாவிரதம் இருக்கிறானுங்க, நான் உள்ள உண்ணாவிரதம் இருக்கிறேன். அவனுக்கு ஒரு பேரோட போறானுங்க, நான் நாறு நாரா போறேன். 10,000 ரூபாய்க்கு ஜவுளி எடுத்து அடிக்காச்சு. கையில தங்க நகை மோதிரம் இருந்து என்ன பிரயோஜனம்? சாப்பாட்டுக்கு மிஞ்சினது எதுவும் இல்ல. இவ்வளவு பெரிய கடையில திங்கிறதுக்கு என்ன இருக்குது? எதை திங்கிறது? என்னமோ இருக்கு. ஒரு டம்ளர் தண்ணி நிறைய கூட டெல்லிக்கு போன தலைவர் வந்துருவார் போல இருக்கு. ரப்பர் தலகாணி இன்னைக்கு இது போதும். உண்மையில ரொம்ப நல்லாவே இருக்கு, பழகி போச்சு. அதே இது 2 நாளைக்கு தாங்கும், அப்புறம் ஒரு நாள் தானே. எப்படி நடந்தா அவசரப்படாத, தலைவர் தகவல் தெரியட்டும், அப்புறமேல் பேசுவோம். ஏண்டா, ரொம்ப நாளா நம்ம மாரிய காணமே, எங்கடா போயிட்டான்? அவன் இருந்தா ஏண்டா இந்த இளநிய குடிக்கிறான்? 300 400 வாங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பான்டா. ஆமாண்டா. நீங்க யார பத்தி பேசுறீங்க? எங்க ஆளு ஒரு ஆளு 10-12 நாளா காணமா, அவனை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அடையாளம் சொல்லுங்க. சுருட்ட முடி, நீண்ட மூக்கு, பொம்பளை குரல்ல கவலை நாய் பேசுவான். நீங்க சொல்ற அடையாளம் உள்ள ஆளு மைசூர் சில்க் ஹவுஸ்ல மாட்டிக்கிட்டாரு. கடை ஸ்ட்ரைக். அது உனக்கு எப்படி தெரியும்? தெரியும்னா தெரியும். அந்த இடத்த காட்டுமா? அதெல்லாம் முடியாது. முடியாதா? யாராவது வாங்கல, எனக்கு பயமா இருக்கு. யாரும் இல்லையா? வண்டி போட்டோம் போல இருக்கா? இந்த ஆளை போலீஸ்ல பிடிச்சு கொடுங்க. பிடிச்சா ஒரு கேங்கே பிடிக்கலாம். அப்புறம் பிடிக்கலாம். ஆளு உயிர் விட்டுறான் போல இருக்கு.
முதல்ல ஆஸ்பத்திரிக்கு தூக்குங்க வேண்டாம், சிலுக்கு கடைக்கு தூக்கிட்டு போய் 100 200 வாங்கி கொடுங்க.